போக்கும். திராட்சை நல்ல உறக்கத்தை தருவதுடன், இரத்த சோகையை போக்கும் தன்மையுடையது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் நிவர்த்தி செய்வதுடன், காக்காய் வலிப்பு நோய் உள்ளவர்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிட்டு வர அந்நோயின் தன்மை குறையும். பாருங்க, சில பேருக்கு அந்த வலிப்பு நோயெல்லாம் இருக்கும். அதனால நீங்க தினமும் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர அந்த நோய்கள் தன்மை குறையும்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு நீங்க வலிப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வெறும் திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறலாம்ன்னு பார்க்காதீங்க. நீங்க போய் பார்க்க வேண்டியது மருத்துவர. டாக்டர போய் பாருங்க. அவரோட அட்வைஸ்லாம் எடுத்துங்க. கூட இந்த மாதிரியான சத்துள்ள ஒரு உணவுகள்லாம் வந்து குடுங்க. நீங்க வந்து அற்புதமா வந்து நீங்க வந்து நீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு, அதான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க குணமாயிடுவீங்க. எல்லா நோயும் உங்களுக்கு தீரும். அதுக்கு தான் வந்து இந்த அற்புதமான காணொளியே. நீங்க வந்து பார்த்து நீங்க எல்லாரும் வந்து பயன்பெறணும் அப்படின்றது தான் வந்து அடியனின் விருப்பமும் கூட. அதனால தான் இந்த மாதிரியான காணொளி எல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தேடி புடிச்சு எடுத்து போடுறோம் இப்பல்லாம். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியுடன் உங்களை அடுத்த ஒரு எபிசோட்ல உங்கள எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி யோகரத்னா. நீங்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடு நீடூழி ஆனந்தமா வாழ வேண்டும் என்பது அடியனின் ஆசை. அதனால் நம்ம முருகப்பெருமானை நான் எப்பொழுதும் வேண்டி உங்களுக்காக வேண்டிக்கிறேன். சரிங்களா? அதனால நீங்க எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சமயம் நீங்க ஏதோ ஒரு கவலை நேரத்துல இந்த காணொளியை நீங்க பார்க்கும்போதும், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக குடுத்திருக்கோன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால சந்தோஷமா இருங்க. கவலைப்படாதீங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. நாளை என்பதே கிடையாது. இன்றைக்கு தான் வந்து உண்மை. அதனால நாளை என்பது நாளை தான். புரியுதுங்களா? ஆனா இப்போ நீங்க நல்லா இருப்பீங்க. இனிமேல் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் இத பார்க்கும்போது அப்படியே கவலைப்படுற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அம்மா, ஐயா கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. ஒண்ணும் ஆவாது உங்களுக்கு. சரிங்களா? நீங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க தயவு செய்து. ஏதோ நீங்க யாரோ ஃபீல் பண்றீங்க. எனக்கு ஏதோ தோணுது. அதனால தான் வந்து திடீர்னு இந்த மாரி எனக்கு சொல்ல தோணுச்சு. கவலையே படாதீங்க. சரிங்களா? நம்ம மீண்டும் சந்திப்போம். நல்லா ரிலாக்ஸா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. ஹேப்பியா இருங்க. ஆனந்தமா இருங்க.